ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் குற்றம் செய்யாதவனே கிடையாது. யாக்கோபு அதை பற்றி அழகாக சொல்வார் பைபிளில் 3:2 வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு அருமையாக பேசுவார் பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் தவறாதவனானால் அநேக விஷயங்கள் தவறுகிறோம். ஒரு குற்ற மன சாட்சியோடு கூட உட்காந்து நீங்கள் கேட்டுருந்தா உங்களுக்கு தான் நீங்கள் இந்த செய்தி. இந்த பிசாசுக்கு வேலையை அப்படின்னா எதையாவது குற்றம் சாட்டிக்கிட்டே நோண்டிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருப்பான். அது அவன் தனியாக கூட பண்ணுவான், மனசாட்சியில் கூட பண்ணுவான், சில பேரை வச்சு கூட பண்ணுவான். சில பேர் வந்த உடனே நம்ம குடும்பத்தை பற்றி தொழிலை பற்றி அதை பற்றி இதை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல அப்படிப்பட்டவங்கள பக்கத்தில் சேர்க்கவே செய்யாங்க. அது ஒரு புல்லாத ஆவி. மனுஷம்னா குற்றம் இருக்கும், சொல்லிட்டவங்கிட்ட குற்றம் இல்லை இல்லைங்களா? உங்களை பேசுகிறவங்ககிட்ட நிந்தித்தவங்க மத்தியில் குற்றம் இல்லையா? உத்தரம் இருக்கும், நம்ம கண்ணில் இருக்கிற தூசி தான் தெரியும். அதுதான் ஆண்ட சொன்னார், முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை தூக்கி அதுக்கு பிறகு உள்ளவங்க கண்ணில் உள்ள தூசி என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதனால் எல்லாரும் பேசுகிற நானும் சரி கேட்குறேன் நீங்களும் சரி குற்றம் உள்ளவர்கள் தான், குறை உள்ளவர்கள் தான். ஆனால் இந்த குற்றத்தெல்லாம் மாற்றுவதற்கு குற்றமே செய்யாத ஒருவர் வேறு யார்? நம்ம தலைவர் தான், இயேசு. பிரிசலான். அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். இந்த அரசியல்வாதி பாருங்கள், அவன் செய்கிறது எல்லாம் தொண்டனுக்கு தெரியும், ஆனாலும் அவனை புகழ்ந்துட்டு கிடப்பான். அவனுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும்போது குற்றமே செய்யாத, குற்றம் சாட்டப்பட முடியாத ஒருவர் நம்முடைய தலைவர். வாசிக்க கேளுங்களாம், யோவான் 19:6. பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். பார்த்தீங்களா? இயேசுநாதரை குற்றம் சாட்டி கொண்டு போய் என்ன செய்யிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஆனால் பிலாத்து சொன்னால் இவரை போய் அடிக்கணுங்க, ஏன் ஒன்றும் இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லையே, இவர் எப்படி நான் சிலுவையில் அடிக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலைகளை நம்ம நினைக்கிறோம் பார்க்குறோம். அதனால் குற்றமே செய்யாத ஒருவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவருடைய ரத்தம் 1 யோவான் 1:7 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள். குற்ற உணர்வோடு நீங்கள் நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, நம்ம குற்றம் உணர்வு தெரியும். அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை படிப்படியாக நினைச்சுறாரு, மாற்றிக்கிட்டே வராங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு அங்கே வாசிக்க கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயாவில் 53 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே, அவர் இயேசு சிலுவை சுமந்தபடினாலே அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்படும். அதனால் குற்ற உணர்வெல்லாம் விட்டுட்டு அதே நினச்சி புலம்பாமல் நாளைக்கு சர்ச்சைக்கு போகிறதுக்கு என்ன உண்டு அதை பாருங்கள். குற்றம் செய்யாதவர், குற்றம் சாட்டப்பட முடியாதவர் அவர் இரத்தத்தினால் நம்மளை கழுவியிருக்கிறார். அதனால் அவங்களுடைய பாரங்கள்லாம் மறந்து சந்தோஷமாக நீங்கள் நாளைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நம்ம குற்றம் இல்லாமல் நடப்பதுக்கு வேண்டிய கிருபை கர்த்தர் தருவார். சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ. நாளை 6 கிழமை, நாளை மறுதினம் அனுதின கிழமை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை. காட் பிளஸ் யூ.